நம்ம இன்னைக்கு ரெசிபி என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி யூடியூப்ல நாகூஸ் நலபாகம் சொல்லி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிட்டு நம்ம சேனல் பேஜ் ஓப்பன் ஆகும். சேனல் பேஜ்ல இங்க உங்களுக்கு சப்ஸ்கிரைப்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப்னு வரும். இங்க கீழே சப்ஸ்கிரிப்ஷன் ஆடட்னு சொல்லி லெஃப்ட் கீழே உங்களுக்கு வரும். லெஃப்ட் பாட்டம்ல இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் எதுவும் புது வீடியோஸ் இல்லை வேறு எதுவும் புது அப்டேட்ஸ் நாங்கள் உங்களுக்கு போட்டோம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மெயிலுக்கு வரும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். நம்ம இன்னைக்கு கேரளாவில் செய்யக்கூடிய கலத்தப்பம்னு சொல்லுவாங்க, ரைஸ் கேக் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் சின்ன வெங்காயமும் சீரகமும் நம்ம போடணும். அது ரெண்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் அவாய்ட் பண்ணாதீங்க. ஸ்வீட்டுக்கு எதுக்கு சின்ன வெங்காயம் நினைக்க வேணாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி 1 கப் எடுத்து 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு தண்ணி எடுத்துட்டு வச்சுருக்கேன். தேங்காய் பூ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சாதம் சோறு இது ஒரு 5 டேபிள் ஸ்பூன், 3/4 கப் எடுத்திருக்கேன். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், உப்பு ஒரு சிட்டிகை, இது ஏலக்காய் பவுடர், இது பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்து நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸ்வீட்டுக்கு எதுக்கு சின்ன வெங்காயம் போடுறதுன்னு நீங்கள் நினைக்கலாம். இதை நெய்யில் வதக்கி அந்த வெள்ளைப்பாகோடு சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். முந்திரி பருப்பு ஒரு 10 பருப்பு, தேங்காய் அந்த மாதிரி கீத்தா நறுக்கி வச்சுக்கோங்க. இது வெள்ளைப்பாகு. இது நம்ம சேர்த்து அரிசியோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு வெள்ளைப்பாகு எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க. வெள்ளத்தை அப்படி போட்டிங்கன்னா கல் இருக்குங்கிறதுனால பாகு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை போட்டு அரைச்சிக்குவோம். உப்பு, பேக்கிங் சோடா, சீரகம், ஏலக்காய் பவுடர், தேங்காய் பூ, சாதம். பாதி பாதியாக அரைச்சிக்கிறேன்னா வெள்ளைப்பாகு. தண்ணிக்கு பதிலாக வெள்ளைப்பாகு ஊற்றியே நம்ம அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இப்போ மிச்சம் இருக்க சோறும் மிச்சம் இருக்க ஊற வச்சிருக்க பச்சரிசியும் இப்போ வெள்ளைப்பாகு வெல்லம் 4 அச்சு எடுத்துக்கினேன்னா 4 அச்சு எடுத்து தண்ணியாகவே வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கினேன். இப்படி தோசை மாவு பதத்தில் இருக்கணும். இது ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சுருவோம். இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம ரோஸ்ட் பண்ணிக்குவோம். நெய்யில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன். ஒவ்வொன்றா இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாம் மொத்தமாக போட்டிங்கன்னா ஒன்று கருகி போயிடும். ஒவ்வொன்றா போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ தேங்காயை போட்டுக்குவோம்.
நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும். இப்போ வெங்காயத்தை ரோஸ்ட் பண்ணிடுவோம். வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, போதும், அமர்த்திடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருவோம். முந்திரி பருப்பு, வெங்காயம், தேங்காயில் பாதி, இதை நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் அடுப்பில் சிம்லேயே வைக்க போகிறோம். இப்போ இதில் வந்து நான் ஏற்கனவே நம்ம தேங்காய் வெங்காயம்லாம் வதக்கணும் இல்லையா, அந்த நெய் மிச்சம் இருந்த நெய் இந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டேன். மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் பத்தலைன்னா உங்களுக்கு அடியில் வந்து பிடிச்சி போய் கருகி போயிடும், கேக் வந்து கருகி போயிடும் ஆப்பம். அதனால கொஞ்சம் நெய் கூடுதலாக ஊற்றிக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். 5 நிமிஷம் கழித்து நம்ம மிச்சம் வச்சுருக்க தேங்காய், முந்திரி பருப்பு, வெங்காயத்தெல்லாம் மேலாக நம்ம வந்து போடணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சிம்லே வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக விடணும். சிம்லே வச்சு வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் கருகி போயிடும். இருபது நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு கத்தி அல்லது கருது வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கணும். ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வெந்துருச்சு, அடுப்பு அமர்த்திடுறேன். இப்போ ஆறிடுச்சு. இது நம்ம நெய் வந்து ஊற்றுனதுனால ஒட்டாது, நான்ஸ்டிக்குங்கிறதுனால அழகாக அப்படி கேக் மாதிரி எடுக்கும். அந்த சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.